கொஞ்சம் நான் வளைச்சு வரையிறேன், அப்போ உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். சிலாக நிறைய பிழை விடுவாங்க வரைகிறதுல, ரைட்? பிராக்டிஸ் பண்ணுங்க, வரைஞ்சு வரைஞ்சு எல்லாம் லேசா வரும். இப்ப இப்படி வந்து படுதுன்னு வைப்போமே, அப்ப இதனை படுகாது படுகோணம். இன்னொருத்தர் இப்படி வரைகிறாரு, அப்ப இது படுகோணம், இது வந்து தெரிகோணம். இது பெருசு கூட இல்லையா? பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே இது சின்ன கோணம், இது பெரிய கோணம். இது ரெண்டும் சமன் இல்லை. அப்ப சமன் இல்லாம வரையலுமா? எங்களுக்கு இயலாது இல்லையா? படுகோணமும் தெரிகோணமும் சமனாக இருக்கத்தக்கதாகத்தான் நீங்க அன்னளவா படம் வந்திக்கணும். இந்த முதலாம் படத்தை பாருங்க, நான் வரைஞ்சிக்கிறது ரெண்டுமே சமனாகிறது. படுகோணம்னு சொன்னால் படுகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணம் படுகோணம், இந்த கதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணம் தெரிகோணம். கிளியரா உங்களுக்கு? தெரிகதிர் எப்படி போகணும்? தெரிகதிரையும் நீங்க அம்புக்குறி மாத்தி இப்படி போடுறது இல்லை, சரியா? இப்படி போடுன அர்த்தம் என்ன? இது படுகதிரா மாறிடும். அப்படி வரைஞ்சிடாதீங்க. இதுதான் படுகதிர். தெரிகதிர் என்ன செய்யணும்? விலத்தி போகணும். இந்த மேற்பரப்பை விட்டு விலத்தி போகணும். மேற்பரப்பை நோக்கி வந்தா படுகதிர், மேற்பரப்புல இருந்து விலத்தி போனால் அது தெரிகதிர். ரைட்? அப்ப என்னென்ன விஷயம் படிச்சுக்கிறோம்? படுபுள்ளி பார்த்துட்டு, இதுதான் படுபுள்ளி. படுபுள்ளியில தான் யார் இருப்பாங்க பாருங்க. படுகதிர் வந்து படுறாரு, அவர்ல இருந்து தெரிச்சு போற தெரிகதிர் வெளிப்படுறதும் படுபுள்ளியில இருந்துதான், செவ்வன் வரைகிறதும் படுபுள்ளியில இருந்துதான். எல்லாமே படுபுள்ளியில தான் அமைஞ்சிக்குது. இவருக்கு பேர் தலவாடி. தலவாடியில தெரி மேற்பரப்புலதான் இந்த கதிர்கள் படுது. என்னென்ன விஷயம் பார்த்திக்கிறோம்? படுகதிர், படுகோணம், செவ்வன், தெரிகோணம், தெரிகதிர், படுபுள்ளி. உங்களுக்கு என்ன சரி டவுட் ஈக்கிறா? இப்பெல்லாம் படுத்தினது கிளியரா? என்ன சரி டவுட் ஈக்கா? சொல்லுங்க பாப்போம். Have any doubts? Clear teacher. Okay, good. எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க குயிக் இல்லையா? அப்பதானே உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையா அன்னைக்கு விளங்கலாம். டவுட்ஸ் இல்ல டீச்சர். ஓகே, குட். ஃபுல் கிளியர் டீச்சர். ஓகே, ரைட். 2-3 பேர் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. விளங்க இல்லைன்னா அகைன் திரும்ப கொஞ்சம் வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ரெக்கார்டிங் பாக்குறேன் உங்களுக்கு விளங்கும். அத்தனை நான் எல்லாம் ஒரே அடியா விளங்குறாது இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. சிலாக்களுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாம் குயிக்கா விளங்கும். சிலாக்களுக்கு இன்னொரு முறை கொஞ்சம் பார்த்தா எல்லாம் விளங்கும். சிலாக்களுக்கு கொஞ்சம் கேள்விகளும் பிராக்டிஸ் பண்ற நேரம் இன்னும் விளங்கும். அப்படி இது. சோ ஒவ்வொருத்தர் வித்தியாசம் தானே. மனுஷர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியா படிக்கப்பட்டிக்கிட்டு இல்லையா? ஒவ்வொருத்தர குணங்கள் வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அமைப்புகள் வித்தியாசம் தானே. சோ அது பிரச்சனை இல்லை. நீங்க உங்களோட கையில தான் நீக்குது. ரைட்? நீங்க முயற்சி செஞ்சா எதையும் உங்களால அடையலாம் இன்ஷா அல்லாஹ். முயற்சி தான் முக்கியம் இல்லையா எல்லாத்துலயும். சோ முயற்சி செய்யாம எதையும் எதிர்பார்க்காதீங்க. படிக்கிறதுக்கு கூட டைம் ஒதுக்குங்க. மத்த வேலைகளை விட்டுருங்க. ரைட்? 10ஆம் ஆண்டையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓ லெவலு 10, 11, 2 தான் வரப்போகுது. 11 மட்டும் இல்லாம 11 இப்பதானே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. 10ஆம் ஆண்டுல 10ஆம் ஆண்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க பாஸ் பேப்பரை வச்சு. பாஸ் பேப்பர் தான் முக்கியம். சரி, எல்லாத்தையும் விட மாடல் எல்லாத்துக்கும் போகும்போது பாஸ் பேப்பருக்கு போங்க. பாஸ் பேப்பர் எல்லாம் செஞ்சு கடைசி 5 வருஷம் சரி செய்யுங்க. சரி, நல்லா விளக்கமா படிங்க. செய்யறேன்டா விடைய பார்த்து செஞ்சு போட்டு நான் செஞ்சுட்டேன் எடுக்கிறது இல்ல. பாஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்னு நான் போக சொல்லித்தாரேன். ரைட்? எல்லாம் ஒரு கிளாஸ்ல சென்னா படிக்க ஒரு டைம் வேணும். ஒரு நாள் மீட்டிங் ஒன்று இன்ஷால்லா போடுவோம். சரியா? நான் அப்படி போட்டேன். பவர் கட். சரியா? பவர் கட் ஆயிட்டு பாப்போம். கரண்ட் வருமோ தெரியல. மோட்டிவேஷன் பண்ணுவோன்னு பார்த்தா இதான் மோட்டிவேஷனுக்கு ஒரு டைம் இல்லையா? போர்ட் விளங்காது இல்லையா? அப்படி படிக்கல. இந்த டைம் பவர் கட் ஆகுறதே இல்லை எனக்கு. நான் மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணாமே படித்தேன். ரெக்கார்ட் பண்ணி தனிக்கிறேன். ஓகே, அப்ப அதான் நீங்க இப்ப நாங்க படிச்சுட்டு இந்த விஷயத்துல அந்த படங்களை காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கேள்விகளும் தரணும். நாங்க இதுகளை தான் படிச்சுட்டு இருந்துக்கிறோம். ரைட்? சரி, கொஞ்சம் கடைசி வரைக்கும் நிறைய பேர் ஜாயின் பண்ணின மாதிரி இருக்கிறீங்க. சந்தோஷமாகிறேன். ரைட்? படிக்கிறீங்கன்றது விளங்குது. சிலாக்களுக்கு இடைக்கடை போர் போறது வாரது இல்லையா? என்ன அப்படி படிச்சப்பா தேவையே இல்லை. அப்படி படிப்பு கிளாஸ் வந்தா ஜாயின் ஆகி பார்க்கணும் என்னன்னு. கொஞ்சம் வார போற
ரைட். இங்க பாருங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வருங்க. எத்தனை போர்ட்ல வரைஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினது. ரைட். ஷவதா நீங்க என்ன சரி டவுட் நீங்க கேட்டுருங்க சரியா? ரைட் பாருங்க. பாஸ் பேப்பர் பாக்குற இல்லையா டீச்சர்னு கேட்டீங்க. இப்பதானே படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஒரே அடியே பாஸ் பேப்பர் போனா என்னத்த நீங்க செய்ய போறீங்க? பாடம் விளங்காம பாஸ் பேப்பர் செய்யலாமா? இப்ப 10ஆம் ஆண்டு நீங்க படிச்சுட்டீங்க தானே? 10ஆம் ஆண்டு விஷயமும் 12ஆம் ஆண்டு விஷயம் தான் பாஸ் பேப்பர்ல இருக்குது. சோ உங்களுக்கு பாஸ் பேப்பர் எடுத்து என்ன செய்யலாம்? படிச்ச விஷயங்களை கண்டுபிடிச்சு 10ஆம் ஆண்டுல படிச்சதுகள் இருந்தா அதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் இல்லையா? சோ 10 எல்லாம் ஃபுல்லா படிச்சுட்டேன் தானே? இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு பாஸ் பேப்பர். பாஸ் பேப்பர் எடுத்து 10ஆம் ஆண்டுல படிச்ச விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசி 5 வருஷம் செஞ்சு பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. அது பிறகு பின்னுக்கு போகலாம். ஆனா விடைகளை உங்களோட புக்லயே தேடி எடுங்க. இந்த பாஸ் பேப்பர்ஸ்ல பழைய புக் அடிப்படையா கொண்ட விடைகள் ஈக்கேலும். ஏன்னா சதவீதம், இந்த 10ஆம் ஆண்டு மூலகங்களோட சதவீதம் அதெல்லாம் மாத்திக்கிறாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம். சோ பழைய பாஸ் பேப்பர்ல பழைய புக்ல உள்ள விடைகள் தான் நீக்கும். அதனால பாஸ் பேப்பர் படிக்கிற நேரம் மிச்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற விடைகளை கொஞ்சம் பாக்குறது தவிர்த்து கொள்ளுங்க. சரி ஐடியாவுக்கு பார்க்கலாம். ஆனா அதை உங்களோட புக்ல தேடணும். நீங்க புக்ல தேடி விட நீங்க வேற ஒரு ஸ்கீமோட தயாரிச்சு வச்சீங்க விடைய அந்த அந்த பாஸ் பேப்பருக்குரிய விடைய நீங்க உங்களோட புக்ல தேடி எழுதி வச்சீங்க வேற. அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு லேஸ் ஆகிக்கும். ஏண்டா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? பழைய புக்கும் புதிய புக்குகள்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்க பழைய பேப்பர் விடைய பார்த்து எழுதி படிச்சீங்கன்னா பிள்ளையாகும். உங்களோட ஸ்கீமுக்கும் சரி வராம போகும். ரைட். இப்படி நிறைய விஷயம் மேய்க்கிட்டு போக போகத்தான் நாங்க ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். சரி ஒரே கிளாஸ்ல எனக்கு எல்லாம் சொல்லி தரையில அதை படிக்கவும் வேணும் இல்லை? இடக்கடை ஒரு விஷயம் சொல்லி தருவேன். மார்க் பண்ணிங்க தேவையான விஷயங்களை ஒரு நோட் புக் எடுத்து தேவையான உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இப்படி இப்படி செய்யணும்னான்னு சொல்லி கொஞ்சம் மார்க் பண்ணிங்க ஷோர்ட்டா உங்களுக்கு விளங்குற மாதிரி. ரைட். ஸோ பாஸ் பேப்பர் செய்யணும், 10ஆம் ஆண்டு ரிவைஸ் பண்ணணும், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இல்லையா? இப்ப 12ஆம் ஆண்டு வந்தாங்களுக்கு இல்லாட்டி கஷ்டப்படுவீங்க. இப்பயே 10ஆம் ஆண்டை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 12ஆம் ஆண்டை மட்டும் படிச்சு பாஸ் ஆகிறதே இல்லை, அது இல்லையா கஷ்டம். பாஸ் ஆகுறேன்னா நார்மலா பாஸ் ஆகிட்டு போயிடுறோம். ஆனா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் இல்லையா? நாங்க ஏக்கு டார்கெட் பண்ணணும். அப்படி படிச்சாதான் ஒரு மீடியம் லெவலுக்கு சரி நாங்க வருவோம். சின்ன டார்கெட் வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு சின்ன டார்கெட் வைக்கப்பட எப்பயுமே ஐயோ எனக்கு இயலாதே ஒரு 35 மார்க்ஸ் எடுத்தா போதும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் வராது. நான் 90 எடுக்கணும்னு நினைச்சு படிச்சாதான் உங்களுக்கு ஒரு 75 சரி வரும். அப்பதானே ஹார்ட் ஒர்க் போட்டு படிப்பீங்க. 90 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நான் எப்படி படிக்கணும் யோசிச்சு நீங்க படிப்பீங்க. அந்த நேரத்துக்கு நல்ல மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. 35 எடுத்தா போதும் டிக்கிறாக்கள் படிக்கவே மாட்டாங்க. நான் 35 தானே எடுக்கணும் படிக்க தேவையில்லைன்ட்டு 35 வராது. டபிள்யூ தான் கடைசியில ரிசல்ட் சீட்ல வரும். அப்புறம் அழுது வேலை இல்லை இல்லையா? மத்தாக்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும், நமக்கு வராது படிக்காதால. ஸோ அதனால இப்ப நல்ல ஒரு டைம்ல இருக்கிறீங்க. ஸோ திட்டமிட்டு டைம் டேபிள் போட்டு 10க்கு 11 ரெண்டையும் சேர்த்து படிக்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் அமைச்சுக்கணும். ரைட். அதுதான் சில வர விஷயம். பாருங்க நான் படிச்ச இந்த இது படிக்கிறது முக்கியம். அதோட படிக்கிற மெத்தட் படிச்சது எப்படி நாங்க தக்க வச்சுக்கொள்றது அதெல்லாம் முக்கியம் இல்லை. எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும். சில ஆக்கள் செய்வீங்க, சில ஆக்கள் செய்ய தெரியாம பிள்ளையா செஞ்சுட்டு இருக்கிறாக்களும் இருப்பீங்க. ஸோ டைம் டேபிள் போட்டு படிங்க. அப்பதான் எல்லா பாடமும் படிச்சு படும். ஒரு பாடத்தையே படிச்சுட்டு அந்த பாடத்துல மட்டும் நல்ல மார்க்ஸ் எடுத்து போதுமா? எல்லாம் படிக்கணும். 9 பாடம் மீக்கி. ஸோ 9 பாடத்தையும் நல்லா படிக்கணும். பாஸ் பேப்பர்ஸ் 9க்கும் செய்யணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எல்லா பாடத்துக்கும் வரும். ரைட். இங்க பாருங்க நான் விளாம்படுத்தின படம் தாங்க தரப்பட்டிக்குது. இங்க ஆங்கில எழுத்துக்களை போட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ பாருங்க இது எம்என்னு சொன்னா என்ன? தலவாடி. ஒரு பக்கம் வந்து மெழுகு பூசப்பட்டிக்குது. அந்த பக்கம் கட்டாயம் காட்டணும் நீங்க சரியா? எக்ஸாம் பேப்பர்லயும் ஒரு பக்கத்தை இதாகிட்டு அடுத்த பக்கத்துல தான் கதிர் வரும். அதுக்கு நீங்க அடுத்த பக்கம் வரைஞ்சா இல்லையா? இப்ப நான் வரைகிறது பாருங்க இப்ப ஸ்கிரீன்ல வளையும் சரியா? ஏன்னு சொன்னா நான் கையால வரைகிறேன். அடிமட்ட ரூலர் எல்லாம் எடுத்து வரையே இல்லையே. ஸோ அதுக்கு நீங்க வளைஞ்ச படம்னு நினைச்சுக்கப்படாது. இப்படி இருக்கிற மாதிரியே எனக்கு வரைய இயலாது. நான் வரையறேன்னா கட்டாயம் கதிர் வளையும், இந்த நேர்கோடு நிலை குத்தா வராது. அதுக்காக நீங்களும் வளைச்சு வரைய யோசிக்கப்படாது. சரி. கையால இதுல ஸ்கிரீன்ல வரைகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, நிலை குத்தா வரைகிறது எல்லாம். ஸோ அந்த நேரத்துக்கு பிள்ளை அந்த படத்தை நீங்க எடுத்துடப்படாது. நான் நேரத்தோட சேர்த்து வந்துட்டேன். கதிர்கள் வந்து நேர்கோடானது சரியா? ஸோ இது வந்து தலவாடி நிலை குத்தாய்க்கும். ஸோ பாருங்க வளையுது ஆனால் வளையிடல. அப்ப தலவாடி இங்கால பக்கம் மெழுக பூசிட்டு அங்கால பக்கம் வர மாதிரி வரையவும் மேலும் அது பிள்ளையாண்டு கேட்டா அப்படி இல்லை சரியா? ஸோ மீட்டிங் கட் ஆகி எனக்கு கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்கு. கட் ஆகினால் எகைன் ஜாயின் ஆகி வாங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் செஞ்சு ஸ்டாப் பண்ணுவோம். ரைட். பாருங்க இப்படி தலவாடிய வரைஞ்சு சரி நெங்கால பக்கம் வந்து கதிர்படலாம் தானே, அது பிள்ளையாண்டு சேர்த்து சரிதானே இல்லையா? இப்ப இப்படி வந்து கதிர்பட்டு அதை எப்படி தெரிக்கும்? இப்படி தெரிக்கும்.
எந்த நிபந்தனையின் படி நடுவுல செவ்வன் வரும் முடியல முறிந்தாம்புக்குறியால செவ்வனை வரைவீங்க. சோ பாருங்க இதெல்லாம் வளையுது சரியா போர்ட்ல. இதுல வளையுது நேரம் வரைய கஷ்டம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் புக்லயும் ஷேர் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொப்பாவா கட்டாயத்தோட புக்லயும் படித்தேன். புக்லயும் படங்களை ஷேர் பண்ணி காட்டுவேன். ரைட் ஓகே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது வழங்கும் நினைக்கிறேன். நான் பாட்டு இந்த விஷயத்த பாருங்க. அப்ப நீங்க எப்பயும் இந்த பாடமாகி படிச்சாதான் அப்படி பிரச்சனை வரும் பாருங்க. அப்ப அடுத்த பக்கம் கதிர் வந்து பட்டேன்னு சொன்னா நான் போர்ட்ல விளம்படுத்தின விஷயம் தானே. வெங்காள பக்கத்துக்கு மெழுக பூசிட்டு மெழுகு பூசின பக்கம் கதிர்படாது சரியா தெரிக்காது. அடுத்த பக்கத்துல வந்து பட்டேன்னு சொன்னால் அது என்ன செய்யும் திருப்பு விதிக்கேற்ப தெரிப்படையும். திருப்பு விதி என்ன சொல்றது படுகோணம் சமன் தெரிகோணம். இது வந்து செவ்வன் தான் வரைஞ்சிட்டிக்கிறேன்னா இந்த பட்ட மேற்பரப்புக்கு செங்குத்து 90 பாகையில செவ்வனை வரைஞ்சிட்டு இந்த படுகோணம் எதுன்னு ஆகிடுது. இந்த படுகதிருக்கும் செவ்வனுக்கு இடைப்பட்ட கோணம் ஐ படுகோணம். சோ ஆறு எப்படி வரைவீங்க அந்த படுகோணத்துக்கு சமனாகிற மாதிரி ஆற வரைவீங்க. அது இந்த விலத்தி போகும். இப்படி வரைஞ்சாலும் ஓகே. இந்த படத்துல வந்து பற்ற மேற்பரப்பு இங்கால என்றதாலும் இங்கால தெரிப்பு நடக்குது. மேல பட்டு கீழே தெரிக்குது. சோ இங்கால பட்டுன்னு சொன்னா இங்கால தெரிப்படையும். சரி இப்ப கீழால படையில தாண்டு கேட்டா படலாம். இப்ப இது மாத்திங்க பாருங்க. அம்புக்குரிய மாத்தினு சொன்னா ஐயும் ஆறும் மாறும். அம்புக்குரிய மாத்தினு சொன்னா கீழே இருந்து வாரது படுகதிர்னு சொன்னால் இப்படி போய் படுகதிர் ஒன்று படுதுன்னு சொன்னா இத்தனை ஐ. நீங்க சிலாக்கள் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா இத படுகோணம்னு போடுவாங்க. இங்க பாருங்க இத இப்ப இந்த கதிர் தானே வந்து படுதுன்னு எடுக்கிறேன் நான். சரி அந்த மேற்பரப்புல வந்து இந்த கதிர் படுதுன்னா இதை ஐன்னு எடுப்பாங்க. அது பிழை இல்லையா? அது படுகோணம் சொன்னா செவ்வனுக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம் தான் படுகோணம். இந்த இந்த ஐ என்ன இது வந்து தலவாடிக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம். நாங்க அப்படி படிக்க இல்லை தான் இல்லையா? தலவாடிக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணமா படுகோணம் படிச்சோம் இல்லையே இல்லைச்சா? தலவாடிக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம் படுகோணம் இல்ல. படுகோணம் என்னன்னு வரைவிலக்கணம் பாடமாக்குறதோட நீங்க படத்துல பிளே பண்ணணும். பிழையா குறிச்சு வைக்கிற இல்ல. படுகோணம்னு கேட்டா சொல்ல தெரியும். ஆனா படத்துல குறிச்சு பார்த்தா பிழையா குறிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா படுகோணம் என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க படுகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணம். ஆனா குறிச்சு வச்சிருப்பாங்க இவ்விடத்தை. அப்ப இந்த கோணம்னு சொல்றது படுகதிருக்கு செவ்வனுக்கு இடைப்பட்ட கோணமா இது இல்ல. அப்ப எது செவ்வன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஐக்குது செவ்வன் இந்த ஐக்குது படுகதிர். அப்ப இது ரெண்டு இடைப்பட்டு ஐ. அப்ப கீழே இந்த கதிர் வந்து பட்டன்னு சொன்னா கீழே உள்ளது படுகோணமாகவும் மேல தெரிச்சு போகும்படி. அப்ப ஆறு வந்து இது தெரிகோணம் இது. ரைட். அப்ப எப்படி படம் வந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யணும் எக்ஸாம் பேப்பர்ல வந்தாலும் நீங்க அதை செய்யலுமா இருக்கணும். இப்ப தலைவாடி இப்படி வச்சேன்னு சொன்னா அது செங்குத்து எப்படி இப்படி தலைவாடி ஒண்ணு வச்சு கீழே மெழுக பூசின நான் விளாம்படுத்திட்டேன். ரைட். சோ இப்படி வந்து பட்டாதான் அது செங்குத்து. இதுதான் செவ்வன் அதுல. இப்படி வந்து பட்டால் இப்படி தெரிக்கும். அப்படி இல்லாம ஒரு கோணத்தோட வந்து பட்டன்னு சொன்னால் அப்ப செவ்வன் இல்லாம ஒரு கோணத்தோட வந்து பட்டன்னு சொன்ன இப்படி வந்து ஒரு கதிர் வந்து பட்டால் இப்ப என்ன செய்யணும் இதுக்கு நீங்க செவ்வன் வரையணும். செவ்வனைத்தான் சரியா வரைஞ்சுக்கணும். செவ்வன் சரியா வரைஞ்சுட்டா மத்த எல்லாம் சரி. செவ்வன் சொன்னா பாருங்க செங்குத்தாக ஆயிக்கணும். இந்த பட்டமை பரப்புக்கும் வரைகிற செவ்வனுக்கும் இடையில 90 பாகை. ரெண்டு பக்கம் பார்த்தாலும் 90 பாகையாக இருக்கணும். பார்த்தா செவ்வனை வரைஞ்சிட்டு படுகதிர் மேல இருந்து வந்து பட்டு படுகோண செவன் தெரிகோணம் ரீதியில தெரிகோணம் என்ன செய்யும் தெரிகதிர் தெரிக்கும். சோ இது வந்து ஐ இது வந்து ஆர். ரைட்டா? எப்படி வந்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியும். இந்த படம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பாடமாக்கி வச்சுட்டு இல்லை இந்த கதிர் பருப்படுத்து இது வரும் சரி இது வந்தாலும் வரும் அது பிரச்சனை இல்லை. தலைவாடி எப்படி வச்சு தந்தாலும் படுகதிருக்கு தெரிகதிர் வரைய தெரியணும் உங்களுக்கு. சரியா? சில எக்ஸாம்பிள் தருவான் படுகதிரை மட்டும் தரைஞ்சிட்டு தந்துட்டு இந்த கதிர்வரி படத்தை பூர்ணப்படுத்த சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பூர்ணப்படுத்த சொன்னா தெரிகதிரை வரையணும். அதுக்கு இல்லையா கதிர் ஒன்று பட்டா கட்டாயம் என்ன செய்யும் இந்த தெரிக்கக்கூடிய மேற்பரப்புல கதிர் பட்டால் கட்டாயம் என்ன செய்யணும் தெரிப்படையணும். அப்ப தெரிகதிர் கட்டாயம் காட்டப்படணும். அப்ப என்னென்னத்துக்கு உங்களுக்கு இல்ல மார்க்ஸ் வரும் பாருங்க.